தாய் உள்ளம் கொண்ட இந்த அன்பான தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த இதயம் கலந்த இனிய வணக்கம் உறவுகளே. நான் உங்களுடைய உதச்சி கோட்டை விஜயன். நண்பர்களே, ஒரு பிச்சைக்காரன் ஒருவன் ஆலயத்திற்கு முன்பாக இருந்து கொண்டு பிச்சை எடுத்து வந்தான். அந்த பிச்சை எடுக்கின்ற போது அனைவரும் அந்த ஆலயத்துக்கு முன்பாக வரக்கூடிய அனைத்து பக்த கோடிகளும் அவருக்கு ₹1, ₹2, ₹3, ₹5, ₹10 தான் கொடுத்தார்கள். ஆனால் அது அவனுக்கு போதுமானதாக இல்லை. அவன் அடுத்தபடியாக சிந்திக்கின்றான். ஆலயத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய டாஸ்மாக் மதுபான கடைக்கு செல்லுகின்றான். அந்த மதுபான கடையிலே இருந்து கொண்டு அனைத்து குடிமகன்களிடமும் யாசகம் கேட்கின்றான். அந்த யாசகத்தை கேட்கின்ற போது அனைவரும் அவனுக்கு ₹1, ₹2 அல்ல, ₹5, ₹10, ₹20, ₹50, ₹100 கூட கொடுக்கின்றார்கள். அதை கொடுத்து விட்டு அவனுக்கு இலவசமாக மதுவையும் வாங்கி கொடுக்கின்றார்கள். அந்த மதுவை குடித்து விட்டு அந்த யாசகன் என்ன சொன்னான் தெரியுமா? தோழர்களே, சற்று சிந்தியுங்கள். நான் ஆலயத்துக்கு முன்பாக இருந்து கொண்டு நான் அனைவரிடமும் யாசகம் கேட்டேன். அனைவரும் எனக்கு ₹5, ₹10 தான் போட்டார்கள். அங்கே இறைவன் இல்லை. ஆனால் உண்மையான இறைவன் எங்கே இருக்கிறான் என்றால் டாஸ்மாக் மதுபான கடையில் இருக்கின்றான் என்று. எவ்வளவு தூரம் குடிமகனுடைய மூளையை குடி இன்று கெடுத்து கொண்டிருக்கிறது. இன்னேனும் விழித்தெழுங்கள் தோழர்களே. குடி நமக்கு தேவையா? தூக்கி எறியுங்கள் குடியை. குடும்பத்தை காக்க இன்றே சபதம் எடுங்கள். என்ன உறவுகளே, என்ன நான் சொல்வது கட்டாயம், அது சரிதானே? நன்றி, வணக்கம் உறவுகளே.